நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம இறங்கி இருக்கோம். ஒரு ஆகச்சிறந்த பொழுதை அழகாக கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் அப்படின்னே சொல்லணும். இந்த குளக்கரை ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு திருக்கோவிலினுடைய குளக்கரை. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முத்தையா ஓதுவார் அவர்களை சந்திக்க போகிறோம். தமிழிசைக்காக பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இசை கலைஞர் முத்தையா ஓதுவார் அவர்கள். சைவ சமயக்குறவர்கள் நால்வர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நால்வரை பற்றிய அழகியல் சார்ந்த விஷயத்தையும் தமிழினுடைய உன்னதம் சார்ந்த செய்திகளையும் கூடவே சேர்ந்து ஓதுவார் அவர்களுடைய இந்த இடையிடையே அவருடைய பாடல்களையும் நிகழ்ச்சியில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி ஆன்மீகம் மட்டுமல்ல, தமிழ் இசையும் கலந்த ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தில் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமா. தெய்வத்தில் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் மாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் முற்றாயும் உயிர் துணையே. தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் முற்றாயும் உயிர் துணையே. ஆ ஆ ஆ திருச்சிற்றம்பலம். நேயர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆக்சுவலாக இந்த குளக்கரையில் சொல்லுங்க ஐயா. அமர்ந்து இந்த படிக்கட்டு பத்தியில் 2-3 படிகளுக்கு மேலே நீங்கள், 2 படிகளுக்கு கீழே நான், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், இது ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருக்குது. ஒரு மாலை நேரத்தில் பேசுறது சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இந்த தமிழ் இசை சார்ந்து நம்மளுடைய முத்தையா ஓதுவார் அப்படின்னா இந்த காரைக்குடியில் எவ்வளோ ஆண்டுகள் இந்த கோவிலுடைய புனிதத்திலேருந்து ஆரம்பிக்கலாமே? இது ஒரு பழமையான புராதன கோயில். காரைக்குடியை தோன்ற காலத்தில் நான் இங்கே அடியேன் இந்த இடத்துல சுற்றி விளாண்டு இருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடம். இங்கே தான் நாங்கள் அந்த பஜனை பாடலாம் பாடி, அடியனுக்கும் இந்த முத்து விநாயகர் ஒரு ஆள் தேவாரத்தை அள்ளி கொடுத்த இறைவன், அடியன் பாட எனக்கு வாய்ப்பளித்த இறைவன். அப்படிப்பட்ட இந்த தேவாரத்தை இப்போ காரைக்குடி மக்கள், தேவோட்டை உள்ள பிள்ளைகள், சிலட்டூர் மக்கள், அதுபோல் அறந்தாங்கி உள்ள குழந்தைகள்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த தேவார பன்னிசையை கற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய ஒரு நமக்கு கிடைக்கக்கூடியாத பெரிய பாக்கியம் அது. அப்படிப்பட்ட இந்த தேவாரத்தை கற்றுக்கொண்டு இந்த இறைவனை அடுக்க நாங்கள் பெறலாம் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட இந்த தேவார பன்னிசையை சொல்லிக் கொடுப்ப அடியனுக்கு பெரிய மகிழ்ச்சி. காசு பணத்துக்காக இல்லைனாலும் இந்த கலையை தமிழை வளர்க்கணும். தமிழ் எப்பொழுதும் நிலைஞ்சிறந்த உலகம் உய்யும். அப்படிப்பட்ட அந்த தமிழ் இந்த நமக்காக தந்த பெரியவர்கள், நால்வர் பெருமக்கள், திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மணிவாச பெருமான், இந்த 4 முக்கியமான சைவ குறமார்கள். அப்படிப்பட்ட அள்ளித்தந்த இந்த தேவாரம், திருவாசகம் என்று சொல்லப்படுகின்ற 12 திருமுறைகள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். பல ஆயிரம் பாடல்கள் தந்துள்ளார்கள். குறைந்த நாட்களே உள்ள நிலையில் நாம் எவ்வளவு சீக்கிரம் இந்த சில கற்றுக்கொண்டு இசையோடு பாட வேண்டும். எந்த ஒரு பாடலாக இருந்தாலும், அதாவது சொல்லுவார்கள் சுதி மாதா லயப்பிதா என்று சொல்லுவார்கள். இசையுடன் இணைந்து பாட வேண்டும். எந்த ஒரு பாடலாக இருக்கட்டும், அது இசையுடன் இணைந்து பாடும் பொழுது இறைவே நம்மை ஆட்கொள்வார். அப்படிப்பட்ட நிறைய ஒரு சமயத்தில் நடந்திருக்கு. நம்முடைய சைவ சமயத்தில் நிறைய நடந்திருக்கு. சுந்தரருடைய பின்னாடியே இறைவன் போயிருக்கிறார் இந்த இசை கேட்க. பித்தா புரைசூடி பெருமானி அருளாளே என்று சுந்தரமூர்த்தியான் பாட இந்த இறைவன் கேட்க திருவெண்ணையாளுடைய பதிகங்கள். அப்படிப்பட்ட இந்த இசை தேவார பன்னிசை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் அதை முறையாக பாட வேண்டும் என்று அடியனுக்கு ஒரு விருப்பம். அதை அடியன் சொல்லிக் கொடுத்தவைக்கு நன்றி உரித்தாக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.
சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் மாமார் சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்ன சிவகதிதானே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே கதிதானே சிவகதிதானே சிவகதிதானே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம். சைவ சமய குறவர்கள் நால்வர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நால்வரில் ஒருவரை பற்றி ஒவ்வொருவரை பற்றி பேசுவதற்கான ஒரு களம் தான் இந்த நிகழ்வு. ஐயா, நம்ம திருஞான சம்பந்தர், அதாவது பிள்ளை வயதிலே ஒரு 5 வயது பாலகனாக இருக்கும்போதே அம்மை உமையவளுடைய தாய்ப்பாலை அருந்திய ஞான குழந்தையாக எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த குழந்தையாக இருந்த ஒரு சைவ சமய குறவர்களில் மிக மிக வயதில் இளையவர். ஆமாம். அவருடைய அந்த பாசுரங்களும் அந்த திருப்பதிகங்களும் மிக பக்தி பெருமை வாய்ந்தது. பெரியவர்கள் கூட யோசிக்காததை இந்த குழந்தை பண்ணி இருந்தது அப்படிங்கிறது அங்கேருந்து பேசலாம். அதாவது இந்த குளத்தங்கரையிலிருந்து பேசும்பொழுது ஒரு ஞாபகம் வந்து விட்டது அடியனுக்கு. சொல்லுங்க. சீர்காழியிலே திருஞான சம்பந்த பெருமான் குழந்தையாக இருக்கும்போது அவர் தந்தையார் குளிக்க செல்லும் பொழுது அவர் பசிக்கிறது. அப்பொழுது குளத்தில் அழுகிறார் மேலே இருந்து. அப்போ இறைவன் ஆட்கொண்டு சிவபெருமான் ஆட்கொண்டு தாய் பார்வதி தேவதையாள் ஞானப்பால் உண்டு அந்த முதலாவது அடியை எடுத்து கொடுக்கிறாள் சிவபெருமான். அப்பொழுது தந்தையார் கேட்கிறார், இந்த உனக்கு என்ன இந்த பால் வடிந்திருக்கிறதே என்ன அப்படின்னு. இது கொடுத்தது யார் கேட்டு கேட்குறார். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, தோடுடைய செவியன் விட ஏறிவோ தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனைதான் பணிந்திய அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடல் கூறியிருக்கிறார். இறைவன் தோடுடைய செவியன் விடை காலை மேல் வந்தாராம். விடை ஏறி ஓ அப்படின்னா வெண்மதி சூடி அந்த பிறையை சூடி இறைவன் வந்தார் என்று அவர் தந்தையிடம் கூட அப்படிப்பட்ட குளத்தங்கரை போல் நமது குளத்தங்கரையிலிருந்து பேசும்பொழுது அடியனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. அவர் 3 வயதிலே அவருக்கு ஞானம் கிடைத்தது. அடியனுக்கு 22 வயதாக சங்கீத இசையை கற்றுக்கொண்டேன். முறையாக கற்றுக்கிட்டீங்களா? இறைய 22 வயசுக்கு மேலே தான் கற்றுக்கொண்டேன். எங்கே படிச்சுங்க? காரைக்குடியில் என்னுடைய முதல் குருநாதராக திரு சீனிவாசன் அவர்கள், 2வது மணியையார் என்று சொல்லுவார்கள், அவரிடம் கற்றுக்கொண்டேன். இந்த கர்நாடக இசை கற்றுக்கொண்டேன். அப்புறம் ஐயாவோடு சென்று தேவார பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தோன்னா அதில் ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்த தமிழிசை எங்கன்னு கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்போ தமிழிசையில் முழு ஆர்வம். நாங்கள் திருமுறையில் திருமணங்கள், திருமுறைகளை கணபதி வேள்விகள் இப்படிப்பட்ட பல இது செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். நம்ம தமிழ் வாழ வேண்டும், தமிழ் அப்படிப்பட்ட அந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால் தேவாரம் எங்கும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி சுந்தரேச பெருமான் அருளாலே திருஞான சம்பந்த பருளாலும் இந்த உலகம் உய்ய தேவாரத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி.
திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மறை உடையாய் தோல் உடையாய் மாசடை மேல் வளரும் சடைமேல் வளரும் பிறை உடையாய் மாசடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசினல்லாள் உனை பேசினல்லாள் குறை உடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே. நிறைவுடையார் இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே. விருத்தனாகி பாலனாகி வேதம்பு நான் குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமேல் கரந்தாய் அறுத்தன் ஆதிதேவன் அடியிலேயே பரவும் நிறுத்தர் கீதல் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. நிறுத்தர் கீதல் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான ஒரு தருணம். இந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய இந்த ரம்மியமான இந்த பகுதி, நிழல் படிந்த இடத்துல மரங்களுடைய பிம்பமும் எல்லா காட்சியும் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி பரவசப்படுத்திட்டு இருக்கும்போது ஆன்மீகத்தினுடைய உச்சமே வேற இல்லைங்களா? இப்ப சைவ சமய குறவர்கள்ல நம்ம வந்து ரொம்ப மூத்தவர், வயதில் முதியவர், திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர், அந்த சைவ சமய பெருமானை பற்றி ஐயா நீங்க சொல்லுங்களேன், பேசுங்க. அவரை பற்றி பேச அடியனுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. திருநாவுக்கரசு பெருமானுடைய உண்மையான பெயர் வந்து மருள் நீக்கியார் என்று சொல்லுவார்கள். அவர் தந்தை தாயார் வைத்த பேர் மருள் நீக்கியார். இறைவன்பால் ஆட்கொண்டு இறைவன் நாவுக்கு அரசர் என்று பட்டம் கொடுத்தார். அதுபோல் திருஞான சம்பந்த பெருமானை சந்திக்கும் பொழுது சம்பந்த பெருமான் அப்பரே என்று அழைத்தார். அப்படிப்பட்ட பெரிய மகான் அவர். இந்த தமிழை வளர்க்க அவர் பாடிய எண்ணற்ற கோயில்கள் இந்த தேவாரத்தை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவார பாடல்களில் அவர் திருத்தாண்டக வேந்தர் என்றும் பாடியிருக்கிறார்கள். இந்த திருத்தாண்டகம் பாட இடமே இல்லை, எல்லா சிவாலயங்களும் பாடியிருக்கிறார். நம்ம திருப்புத்தூரில் கூட பாடியிருக்கிறார். மின்காட்டும் குடிமருங்கள் உமையாட்கு என்றும் இருப்பவன்கான் பொறுப்பு வழி சிலக்கையுங்கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கணகை கீழ் தருமிக்கு அருளினோன்கான் புன்காட்ட கடிக்குன்றை மருங்கே நின்று புனக்காந்தள் கை காட்ட கண்டு வண்டு தென்காட்டும் செழும்புறவில் திருப்புத்தூரில் திருத்தளியான்கான் அவன் என் சிந்தையான்று நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட நாவுக்கரசு பெருமான் வந்து அவர் ஒரு பெரிய தமிழ் கடல் என்று சொல்லலாம். அவர் பாடாத இடங்களே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மகானை பாடும்பொழுது பாக்கியத்தை எனக்கு அருளி அந்த நாவுக்கரசு பெருமானுக்கு என்னுடைய அடியனுடைய என்ன சொல்லுவேன்னு தெரியவில்லை, அந்த அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த தொகையை முடிக்கத்துள்ளேன். திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றனே ஈசல் எல்தை இடையடி நீளலே மாசில் வீணையும்
மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றனே ஈசல் எல்லை இணையடி நீளலே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நாணமின்றே தூமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே நல்லறி காட்டுமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். காரைக்குடி பகுதியில் முத்தையா ஓதுவார் அவர்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக தமிழ் இசை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முத்தமிழ் அப்படிங்கிறத பேசும்பொழுது 3 சங்கங்கள் தமிழை வளர்த்திருக்கின்றன. அதில் மதுரைக்கு வந்து ஒரு தனித்துவமான இடம் இருக்கவே செய்யுது. தமிழ் இசைக்கென்று இங்கே காரைக்குடி பகுதியில் மிக முக்கியமான மனிதர்கள்லாம் தமிழ் இசையில் கோலோச்சி இருக்கிறாங்க. இங்கே தமிழ் படித்த, தமிழ் பயின்று, தமிழ் இசை தொடர்பான விஷயங்களை பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர் எவ்வளவோ சாதனைகளை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் முத்தையா ஓதுவார் அவர்கள் தேவாரம் திருவாசகத்தை பாடி பாடி இடையில பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்தில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சுந்தரரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சுந்தரர் அப்படின்னா சைவ சமய குறவர்களில் 4வரில் ஒருவர். இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுந்தரர் என்கிற அந்த பெயரே சுந்தரமான பெயர், அழகியல், அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதோடு நிப்பாட்டாமல் ஒரு தமிழ் இசை கலைஞருடன் பேசுகிற பொழுது அது இன்னொரு வடிவத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஐயா சொல்லுங்கள். சுந்தரமூர்த்தி நாயர் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயர் சொல்லும்போது நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அழகு என்று பொருள். சுந்தரம் என்றால் அழகு. அவர் தன்னை வந்து மேல்படுத்திக் கொள்ளவில்லை. நான் பெரிய ஆள் என்று அவர் சொல்லவில்லை. அடியார்க்கும் அடியேன் என்று தான் சொல்லுகிறார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேனார், திணில கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாது ஏற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெள்ளுமா மிக வெள்ள மெய்ப்பொருளுக்கும் அடியேன், விரிபுரில் குன்றையார் வீரர் மெண்டற்கு அடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அம நீதிக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளை என்று சுந்தரமூர்த்தி நாயன பெருமான் அழகாக சொல்லியிருக்கிறார். தன்னை நான் அடியார்க்கும் அடியே என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட அந்த தமிழ் என்ன சொல்கிறேன்னு தெரிய அடியவனுக்கு சொல்லவில்லை. அவர் இறைவன்பால் ஆட்கொண்டு முதல் வார்த்தையே பித்தன் என்று பாடியிருக்கார். இறைவன் மேல் பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா எத்தால் மறவாதி நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளாகினி அல்லேன் என்று பாடியிருக்கிறார். இந்த சுந்தரமூர்த்தினார் இறைவன்பால் ஆட்கொண்டு அந்த திருவண்ணை நேர்களை இறைவனை பற்றி சிவபெருமானை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நாங்களும் அவர்களை பற்றி பாட ஒரு பெரிய புண்ணியம். அதை வாய்ப்பளித்த நமது எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருமார்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். குருமார்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. குருமார்கள் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் அதை பாடுகிறோம். அதை எல்லோரும் நீங்களும் சுந்தரமூர்த்தியால் தேவாரத்தை பாட வேண்டும் என்று அடியேன் விரும்புகின்றேன். சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா, இப்போ இதில் வந்து இணை கேள்வி ஒன்று கேட்குறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ பித்தா பிறைச்சூடி பெருமானி உன் அருளாளா அப்படின்ற போது இது தமிழ் இசையில் என்ன ராகத்தில் நீங்கள் பாட ஆரம்பிச்சீங்க? சொல்லுங்க. நாதநாமக்கிரி என்ற ராகத்தில் சொல்லப்படுகிறது. நாதநாமக்கிரி என்று பாடுகிறார்கள். ஆமாம். அதில் வந்து பண்ணு வந்து 27-28 பண்ணுகள் மொத்தம் இருக்கிறது. ஆமாம். அது புறநீர்மை, நட்டபாடை, மேகராக குறிஞ்சி, முல்லைப்பண், கொல்லி, நவரோஸ் இப்படி என்று பல ராகங்களை சொல்லி அதுக்கு வடமொழி சொல்கிற ராகம் என்று பேர். நம்ம தமிழில் வந்து பண்ணி என்று சொல்ல வேண்டும். சரி. அப்படிப்பட்ட ராகத்துக்கு பேர் நாதநாமக்கிரி என்ற ராகத்திலே பாடியிருக்கிறார்கள். நிறைய பாடல்கள் அந்த ராகத்தில் பண்ணி அமைக்கப்படுகிறது. பித்தா பிறை சூடே பெருமானே அருளாள, பித்தா பிறை சூடே பெருமானே அருளாள எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை, வைத்தாய் வெண்ணை
தென்பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாகினே அல்லேல் எனலாமே அல்லேல் எனலாமே என்று அழகாக பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி ஞான பெருமான். முதல் வார்த்தையை எப்படி பாடுவதென்று தெரியவில்லை அவருக்கு. பித்தா என்று பாடியிருக்கிறார். என்னை எப்படி அழைத்தாயோ அதே மாதிரி பாடு என்று சிவபெருமான் சொல்ல சுந்தரமூர்த்தி நாரல் அந்த பித்தன் என்றே பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நார பாடலை பாடுவதற்கு அடியனுக்கும் இறைவன் கொடுத்தார். அதுக்கு நான் பல ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் அழுத்தம் தவம் கிடக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தமிழை பாட அடியனுக்கும் இறைவன் கொடுத்தார் என்று சொல்லத்தான் வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனின் தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே மாணிக்க வாசகா மாணிக்க வாசகா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கும் அறியோய் நீ வேண்டியனை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சொக்கநாத மீனாட்சி சுந்தரேச திருவடிகள் போற்றி போற்றி. காரைக்குடியில் ரொம்ப அருமையான தமிழிசை சார்ந்த விஷயத்தை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு புராதனமான பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு திருக்கோவிலினுடைய திருக்குளத்திற்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு படிக்கட்டுகளில் 2 படிகளுக்கு மேலே அவரும் 2 படிகளுக்கு கீழே நானுமாக இந்த நான் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. சைவ சமய குறவர்கள் 4 பேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 4வரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழிசை சார்ந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முத்தையா ஓதுவார் அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் அவர் இன்னொரு சைவ சமயம் வளர்த்த குறவர்களில் ஒருவரை பற்றி பேசுறதுக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை பற்றி எல்லாருக்குமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவருடைய தேவார பாடல்களை பாடி பார்த்து பரவசப்பட்டாலும் கூட ஐயா நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு தனித்துவம் இருக்கவே செய்யுது. மணிவாசக திருவடிகள் போற்றி போற்றி. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே மணிவாசகா. மெய்யன்பர்களே, இந்த திருவாசகத்தில் மொத்தம் 658 பாடல்கள். அது சுருக்கமாக அடியேன்னு சொல்லுகிறேன். நான் எல்லாம் சொன்னால் தான் திருப்பி சொல்ல போகிறேன். நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அது எப்படி எளிமையாக பெருமான் சொல்லியிருக்கார் மணிவாச பெருமான். நமச்சிவாய வாழ்க என்று 6 வாழ்க வாழ்க என்று பார்த்தால் 6 வார்த்தைகள் வருகிறது. இரண்டாவதாக வெல்க என்று பார்த்தால் 5 6 5. அடுத்த போற்றி என்று 8 வார்த்தை. ஆக மொத்தம் 6 5 8 658 பாடல்கள் தான் திருவாசகம். அது இறைவனை எப்படி பாடுகிறார் இவரே? சூதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுளர் பனிமுடை மலந்தை பாதியே பரணே பால்கள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குறுந்த மேவிய சீர் ஆதியே அடியே நாதரித்தழைத்தாள் அதந்துவே என்று அருளாய் என்று
மணிவாச பெருமான் சிவபெருமானை நோக்கி சொல்லுகிறார், இறைவன் நம்மை ஆட்கொள்வார். திருவாசகத்தை ஓதுவதால் நமது குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும், செல்வங்கள் கிட்டும், குறையாத வயது கொடுப்பார். அந்த திருவாசகத்தை நாம் எங்கெல்லாம் கேட்கிறோமோ, எங்கெல்லாம் பாடுகின்றோமோ, அந்த திருவாசகத்தை கேட்டாலே நம் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். புல்லரிக்கும் சொல்லக்கூட அதோட உடம்பு மெய் சிலிர்க்கும் என்று சொல்லலாம். அந்த பாட்டை கேட்டாலே மெய் சிலிர்க்கும். அப்படி எளிமையாக அந்த தமிழை தந்தவர் மணிவாச பெருமான். மனிதன் சொல்ல இறைவன் எழுதிய நூலே அந்த திருவாசகம். மொத்தம் 12 திருமுறைகளாக பிரித்திருக்கிறார்கள் பெரியவர்கள். திருஞான சம்பந்த பெருமான் 3 திருமுறைகளாகவும், நாவுக்கரசு பெருமான் 3 திருமுறைகளாகவும், 7வதாக சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகமும், 8ஆம் திருமுறையாக திருவாசகத்தை ஓதுகிறார்கள். இந்த 9ஆம் திருமுறை என்பது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்று பெரியவர் சொல்லியிருக்கிறார்கள். அது 9 ஆசிரியர்கள். இந்த 10ஆம் திருமுறை என்பது திருமூலர் திருமந்திரம், ஆயிரக்கணக்கான பாடல்கள். முதல் எழுத்தே அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்று சொல்லிவிட்டார். அன்பு தான் சிவம், அழகாக சொல்லிவிட்டார். வேற ரெண்டும் ஓட வேண்டாம், ஓட வேண்டான்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டார். உள்ளம்தான் கோயில், தேட வேண்டாங்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு அலைகின்றான் ஞானத்தங்கன் என்று பாடுகிறார்கள். இறைவனை இருந்த இடத்திலே காணலாம். நாம் இருந்த இடத்தில் திருவாசகத்தில் சிவபுரம் வந்து கேட்பார். இது உண்மை. நம் மனதார் அது பண் இசையோடு பாட வேண்டும். அது முல்லைப்பண் என்று சொல்வார்கள். மோகன ராகத்திலே பாட வேண்டும். ராகம் என்று சொன்னால் மோகனம், முல்லைப்பண் என்று தமிழ பெயர். அப்படிப்பட்ட திருவாசகத்தை இந்த உலகெங்கும் உய்ய வேண்டும். உலக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். இறையருளால், அந்த மீனாட்சி சுந்தரேச பெருமான் அருளாலும், நமது முத்துவிநாயகர் அருளாலும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிற திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமழ வளநகர், பின்னில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முத்தையா ஓதுவார் அவர்கள் பங்கு பெற்ற ஒரு குளத்தக்கரையில் அமர்ந்து கொண்டு தமிழ் இலக்கியம் பேசியது போல ஒரு இறைவனுடைய திருத்தலத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில், குளத்தில், திருக்குளத்திற்கு படிக்கட்டுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இசை பற்றிய நுணுக்கங்களையும் சைவ சமய திருக்குறவர்கள் பற்றிய விஷயங்களை பற்றியும் பேசுறதுக்காக முத்தையா ஓதுவார் அவர்களை அழைச்சிருந்தோம். தமிழிசை பண்ணர், அவர் விற்பன்னர். இங்கே இருக்கக்கூடிய காரைக்குடி பகுதியில் அதிகமாக அறிந்த பெயருக்குரியவர். முத்தையா ஓதுவார் அவர்கள் வந்தால் முற்றோதலுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர். தன்னுடைய தமிழ் இசை வழியாக இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் குடும்பங்களுக்கும் சைவ சமய விதையை விதைத்து கொண்டிருப்பவர். அவரை யாராவது நீங்கள் தொடர்பு கொள்ளணும், உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இசை சார்ந்த நுணுக்கங்களை சொல்லித்தரணும், தமிழிசை சார்ந்த விஷயங்களை நீங்கள் புரிய வைக்கணும்னு நினைச்சாலும், ஆன்லைன் கிளாஸஸ்லையோ இல்லை நேரடியாக ஒரு கச்சேரி நிகழ்வு மூலமாக அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாலும் நிச்சயமாக தொடர்புகளுக்கு. இந்த நிகழ்வின் பின்னணியில் அவர் பாடியிருந்த பாடல்கள்னு கேட்டிருப்பீங்க. இது பற்றிய இன்னும் விரிவான, ரொம்ப சுவாரஸ்யமான, இன்னும் தெளிவான விளக்கங்களுடன் பல நிகழ்வுகளை, பல நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கோம். அவரை தொடர்பு கொள்ளணும்னு தெரியப்பட்டிங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியின் இடையிலேயே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, ஸ்க்ரோலிங்கில் பார்த்துருப்பீங்க அவருடைய பெயருடன் அவருடைய தொலைபேசி எண், அது வாட்ஸ்அப் எண்ணும் கூட. அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அவரோட நீங்கள் பேசலாம். அவருடைய வகுப்புக்கோ அல்லது உங்களுடைய நிகழ்வுகளுக்கு அவர் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்வதற்கோ, உலகத்தின் எந்த மூலையாவது, நீங்கள் சிங்கப்பூர் இருங்க, மலேசியாவில் இருங்க, ஈவன் துபாயில் இருங்க, எந்த நாட்டில் இருந்தாலும் இது போல தமிழ் இசை கலைஞர்களை அழைத்து விழா நடத்துவது ஒரு ஆகச்சிறந்த விஷயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ எங்களுடைய நான் மீடியா வழியாக அவரை சந்தித்ததில், காரைக்குடி வந்து சந்தித்ததில் உள்ளபடி எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழை பரப்பும் தமிழ் இசை விற்பனரை சந்தித்த திருப்தியில் விடைபெறுகிறேன். ஐயா முத்தையா ஓதுவார் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வணக்கம்.